ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஏதோ ஒன்றை மனதுக்குள் பாரமாக வைத்துக் கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பது வெளியில் இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னையே நான் பார்த்து கொண்டு நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், தப்பான விஷயம் செய்கிறாயா, சரியான விஷயம் செய்கிறாயா என்று உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு விஷயமும் தெரியாது என்று நீ நினைத்து விட்டாயா? உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நன்றாகவே தெரியும். நீ வேண்டுமானால் எதுவும் தெரியாது, புரியாது, சாய்க்கு எதுவுமே தெரியவே தெரியாது என்று நினைக்கலாம். ஆனால் இந்த சாய்க்கு தெரியாத விஷயங்கள் இந்த பூமியில் இந்த அண்ட சராசரத்திலும் இருக்க முடியாது. இந்த பூமியை உருவாக்கியவன் நான், இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கியவன் நான், எல்லாவற்றிலும் குரு நானே. நீங்கள் சிலர் என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களா? சிலர் என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? சிலர் என்னை வணங்குகிறார்களா? சிலர் என்னை வணங்கவில்லையா? அதை பற்றி என்ற கவலைகள் அல்லவே அல்ல எனக்கு. ஏனென்றால் இந்த பூமியில் நான் யார், நான் இந்த அண்ட சராசரத்தில் நான் யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியங்கள் அல்லவே அல்ல எனக்கு. ஏனென்றால் நான் யார் என்பது என்னை மலை போல நம்பும் என்னுடைய பக்தர்களுக்கு, பக்தர்கள் என்று சொல்லக்கூடாது, என்னுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னுடைய குழந்தைகள் ஆனவர்கள் நிச்சயமாகவே எந்த அளவுக்கு என்னை நம்புகிறார்கள், எந்த அளவுக்கு என்னை அவருடைய இதயத்தில் வைத்துக் கொள்கிறார்கள் என்பது தெரியும். அதனால் நான் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. என்னை தெய்வமாக வணங்கினாலும் சரி, தெய்வமாக வணங்காவிட்டாலும் சரி, அதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. என்னை ஒரு 4 பேர் அன்போடு அப்பா என்று கூப்பிட்டால் போதும், அந்த இடத்தில் நான் நிலையாக நின்று விடுவேன். என்னை உண்மையாக வணங்குபவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த சாய் யார் என்பது. இந்த சாயை பற்றி உங்களுக்கு யாருக்கும் சிலருக்கு முக்கியமாக தெய்வமே இல்லை, என்ன தெய்வம் இவரெல்லாம் என்று நினைக்கிறார்கள் பார். அவர்கள் எல்லோரும் என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்கிறேன். உண்மையும் அதுதான். என்னை புரிந்து கொண்டவர்கள் ஒரு பொழுதும் என்னை விட்டும் கொடுக்க மாட்டார்கள், என்னை எப்பொழுதும் திட்டவும் மாட்டார்கள். அம்மா, யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ அதையெல்லாம் விடு. உன்னிடம் நான் பேச வந்த காரியத்தை பற்றி பேசிவிடுகிறேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே கஷ்டங்களும் அதிகமாகவே நஷ்டங்களும் இருந்தது. நீ அனைத்தையும் சமாளித்துதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாய். யாருடைய பிடியிலும் நீ முன்னுக்கு வருவது கிடையாது. உன்னுடைய நம்பிக்கையிலும் உன்னுடைய விடாமுயற்சியிலும் மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாய். பலர் சொல்லலாம், நான் தான் உன்னை ஆளாக்கினேன், நான் தான் உன்னை அது செய்தேன் இது செய்தேன் என்று. யார் வேண்டுமானாலும் ஒருவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவனுடைய முயற்சியும் அவனுடைய திறமையும் இருந்தால்தான் ஒரு இடத்திற்கு வர முடியும். ஆனால் அதை யாரும் இங்கு புரிந்து கொள்வது கிடையாது. உன்னை ஒருவர் வளர்க்கலாம், படிக்க வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அதை படிப்பதும், ஆளாகுவதும், ஒரு நல்ல வேலைக்கு போவதும், அந்த வேலையில் தங்கி இருப்பதும், சம்பாதிப்பதும் உன்னுடைய திறமையினால்தான். எல்லோரையும் இங்கு படிக்கத்தான் வைக்கிறோம். ஆனால் சிலருக்கு மட்டுமே திறமை இருக்கிறது, அதாவது படிக்க வைப்பதற்கான திறமை. புரிகிறதா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது நான் தான் உன்னை எல்லாமே செய்தேன், நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணினேன் என்று சொன்னார், முதலில் அவர்களை பார்த்து இல்லை இல்லை நான் என்னுடைய திறமையால் தான் வந்தேன் என்று வாக்குவாதம் செய்வதை விட அமைதியாக இருப்பது மேல் என்று சொல்லலாம். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி என்று சொல்லலாம். முக்கியமாக ஒருவர் உன்னிடம் வாக்குவாதம் செய்கிறார் என்றால் அவருக்கு நீ பதில் கொடுத்தால் அந்த இடத்தில் நீதான் கீழே இறங்குவார். அதற்கு பதிலாக பதில் கொடுக்காமல் இரு, அவருக்கு அது அசிங்கமாகும். ஆனால் இங்கு இருப்பவர்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது. காரணங்கள் என்னவென்றால் நம்மை தப்பு வந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள். நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் சரியாக உபயோகப்படுத்தினார். யாராவது உன்னை திட்டுகிறார்களா, அமைதியாக இரு. அது அவர்களுக்கு பெரிய அடி கொடுத்ததாக இருக்கும். நீ எத்தனையோ அவர்களுக்கு செய்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது எல்லோரிடமும் போய் சொல்லியா காட்டிக்கொண்டிருக்கிறாய்.
ஆனால் இங்கு நிறைய பேர் உனக்கு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்து விட்டு பின்பு போய் அதிகமாக சிரித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். சிரித்துக் கொண்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் சிறப்பாக வாழ முடியாது. எப்பொழுது எல்லாம் தெளிவாக அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அழகான ஒரு காயை நகர்த்த போகிறார்கள் தான் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை முதல் சரியாக ஞாபகம் வைத்துக்கோ. அவசரமாக பேசுபவன் வாழ்க்கையை ஜெயிப்பதல்ல, பேசாமல் இருப்பவன், ஒரு இடத்தில் ஒரு விஷயத்திற்காக பேசாமல் இருப்பவன் மட்டுமே ஜெயிக்கிறான். ஒருவன் அவசரமாக ஒரு காயை நகர்த்துகிறான் என்றால் அவன் தான் முட்டாள். அதுவே ஒரு இடத்தில் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு ஒரு காயை நகர்த்துகிறான் என்றால் வாழ்க்கையில் அவன்தான் அறிவாளி. அதே போல எல்லா இடத்திலும் பேசுபவன் எதிலும் ஜெயிப்பதல்ல, அமைதியாக இருப்பவன் மட்டுமே ஜெயிக்கிறான். சொல்வார்கள் அல்லவா, கடகடவென்று பேசுபவனை கூட நம்பிவிடலாம், ஊமை போல இருப்பவனை தான் நம்ப முடியாது என்று. அதே மாதிரிதான் அதிகமாக பேசுபவன் எப்பொழுதும் ஜெயிப்பதல்ல. ஏனென்றால் அவனுடைய திட்டங்கள் அனைத்தையும் வெளியே சொல்லிவிடுவான். அதுவே அமைதியாக இருப்பவன் மனதுக்குள் திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பான். என்னென்ன விஷயம் செய்ய வேண்டும், ஏதேது விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கு தகுந்தது போலவே காயை நகர்த்தி கொண்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தட்டி கொண்டு போய்கொண்டே இருப்பான். நீ இப்பொழுது அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமாக பேசுகிறார். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதிகமாக பேசுகிறார். அமைதியாக இருக்கப்பார். உன்னுடைய என்ன விஷயங்கள் செய்ய போகிறாயோ அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் பேசும் வார்த்தைகளை அதிகமாக பேசும் பொழுது உன்னுடைய திட்டங்களையும் நீ வெளியே விடுகிறாய். தயவு செய்து திட்டங்களை மட்டும் வெளியே விடாது. நீ அதிகமாக பேசுவதனால்தான் ஒரு ஆர்வத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் எல்லாம் வெளியே போகிறது. ஆனால் நீ மட்டும் ஒன்று தெரிந்து கொள், உன்னுடைய திட்டங்கள் ஒரு பொழுதும் வெளியே போகக்கூடாது. நீ எது செய்கிறாயோ அது நடக்க வேண்டும் என்றால் நீ அமைதியாக இருந்துதான் காயை நகர்த்த வேண்டும். நான் இந்த விஷயம் செய்ய போகிறேன், அந்த விஷயம் செய்ய போகிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் அது வேலைக்கு ஆகாது. ஏனென்றால் யார் ஒருவன் அமைதியாக இருக்கிறானோ அவன் வெற்றியாளன் தான், அதில் மாற்றம் அல்ல. அதுவே அவசரமாக பேசுபவன் வெற்றியாளன் அல்ல, அவன் ஆரம்பத்திலேயே தோல்வியை தருகிறான். இதுதான் உண்மை. புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிந்ததா? அதிகமாக பேசுகிறாய் இப்பொழுது எல்லாம், அது எல்லாம் எனக்கு புரிகிறது யதார்த்தம் என்று. ஆனால் உன்னுடைய யதார்த்தமானது மற்றவர்கள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு என்ன தெரியுமா, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இரு. எதுவாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தனியாக தான் இருந்தாய். யாரும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லவே இல்லை. நீயாக தான் முன்னேறி வந்த. இப்பொழுது இந்த இடத்தில் நீ நிற்கிறாய் என்றால் அது நீ செய்தும் ஒவ்வொரு விஷயத்தினால் தான் நீ முன்னுக்கு வந்தாயே தவிர மற்றபடி வேறு யாரும் எதுவும் கிடையாது. பேச்சுக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் தான் உன்னை அதிகமாக முன்னுக்கு கொண்டு வந்தேன் என்று. முன்னுக்கு கொண்டு வந்ததற்கான உதவிகளை செய்தார்களே தவிர மற்றபடி எதுவும் செய்யவில்லை. எல்லாமே உன்னுடைய முயற்சியினால் மட்டுமே வந்தது. காலம் உனக்கு நல்ல வழியை காட்டும். ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக நீ உழைத்திருக்கிறாய். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலும் நீயும் நிச்சயமாகவே நன்றாகவே இருப்பீர்கள். காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உனக்கு துணை இருப்பேன். உன்னுடைய தொழிலும் நிச்சயமாக முன்னேறும். நீ நிறைய சம்பாதிப்பாய், அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் அல்ல. கூடிய சீக்கிரமாக நிறைய அற்புதங்களும் சில நன்மைகளும் சில விஷயங்கள் அற்புதமாக நடக்கும். அது என்ன? சில எல்லாமே அற்புதங்களே. காலம் இன்று உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் கூடிய சீக்கிரமாகவே அற்புதத்தை தான் தரும். அந்த அற்புதத்தை நீயே பார்த்து வியப்பாயே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே என்று ஒரு பொழுதும் கவலையே படமாட்டாய். ஏனென்றால் கவலைப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தப்பாக நடக்காது. இது நான் இந்த நேரத்தில் உனக்கு சொல்கிறேன். இதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. என்னம்மா,
எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் சாய் என்னத்தான் செய்ய முடியும்? ஆறுதலான வார்த்தையையும் நடக்கப் போகும் விஷயத்தையும் உனக்கு சொல்லலாம். ஆனால் நீ சில விஷயங்கள் தவறாக யோசிக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? அம்மா, தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே, எல்லாமே சரியாக தான் உள்ளது, எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று நானும் உனக்கு அப்பப்போ வந்து சொல்கிறேன். ஆனால் நீயோ எதையும் பற்றி கேட்பது கூட அல்ல. பொறுமையோடும் நிதானத்தோடும் நம்பிக்கையுடனும் இருங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றையும் கூடிய சீக்கிரமாகவே உங்கள் கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்து சேர்ப்பேன். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயத்தை போட்டு குழப்பம் செய்தாலும் நான் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே செய்வேன். அது என்னவென்றால் சந்தோஷம். சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதும் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா நாளும் இனிமையான நாளே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.